இந்தியாவின் மகாராஷ்டிராவில் வியத்தக சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. சிற்றுந்து ஒன்று சிறுவன் ஒருவனை, குறிப்பாக 6 வயது சிறுவன் ஒருவனை மோதி பின்னர் அவன் மீது சிற்றுந்தின் சில்லு ஏறிய போதும் குறித்த 6 வயது சிறுவன் உயிர் பிழைத்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது வியத்தக சம்பவமாக கருதப்படுகிறது. முன்னதாக சிறுவன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது குறித்த சிற்றுந்து அவனை மோதுகிறது. பின்னர் அவனை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இழுத்துச் சென்று பின்னால் இருக்கின்ற சில்லு அவருடைய உடம்பில் ஏறி சிற்றுந்து செல்கின்ற போது சிறுவன் எழுந்து நிற்கிறான். அத்துடன் ஏனைய சிறுவர்களுடன் அந்த சிறுவன் வீட்டுக்கு ஓடி செல்கின்ற காட்சியை காணொலி ஒன்று காட்டுகிறது. இது தொடர்பாக அவருடைய பெற்றோர் தற்போது காவல்துறையில் முறைப்பாட்டை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சிறுவன் சிற்றுந்தில் மோதப்பட்டதும் பின்னர் அவன் எழுந்து நின்றதும் வியத்தகு காணொலியாக அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணத்தில் நாள்தோறும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அவ்வப்போது சிறந்த முறையில் அவரது சேவை பாராட்டப்படுகின்ற நிலையில் சில வேளைகளில் அவருடைய செய்கை சர்ச்சைக்குரியதாகவும் அமைந்துவிடுகிறது. அந்த வகையிலே இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது அவர் தெரிவித்த 2 கருத்துக்கள் அங்குள்ள அதிகாரிகளை அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை கோபமடைய செய்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான காணொலிகளும் வெளியாகி இருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் அவருடன் முரண்படுகின்ற காணொலி தற்போது வெளியாகியிருக்கிறது. குறித்த அதிகாரியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி கேட்கின்ற போது அவர் வழங்குகின்ற பதிலும் பின்னர் அவர்களுக்கிடையிலான காரசாரமான விவாதமும் இந்த காணொலிக்குள் அடங்கியிருக்கிறது. இதன் போது தாம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அதற்கு தகுந்தற்போல் கதைக்க வேண்டும் என்ற கருத்தை அதிகாரி பதிலாக வழங்குகின்ற காணொலியும் இதில் அடங்கியிருக்கிறது. இதனையடுத்து இரணைமடு குளத்தை பற்றி அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் அதே கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் மறுக்கப்படுகின்றன. இரணைமடு குளத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு குடிநீரை கொண்டு செல்வதற்கான வேலை திட்டம் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்த குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் மறுக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்துக்கு ஒருபோதும் இரணைமடு குளத்திலிருந்து குடிநீரை தரமாட்டோம் என கிளிநொச்சியிலிருந்து அரசு அதிகாரிகளோ அல்லது மக்களோ தெரிவிக்கவில்லை என்ற கருத்தை இதன் போது ஸ்ரீதரன் குறிப்பிடுகிறார். இவ்வாறான காரசாரமான விவாதங்களுடன் இன்றைய கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் முடிவடைந்திருக்கிறது. கடந்த வாரத்தில் யாழ்ப்பாண அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்த போதும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்பான சர்ச்சைகள் வெடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.